அவரு பேசுறதுல எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்கா? எதுவுமே கிடையாது. அன்னைக்கு இப்ப நானும் அண்ணனு மாதிரி தான். இன்னைக்கு வந்தமா சிரிக்க வச்சமா என்ன பேசணும் அதானே, அவ்வளவுதான். அது அண்ணனோட சென்ஸ். எனக்கு அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவ்வளவுதானே தவிர சிரிக்கணும், சிந்திக்கலாம் கூடாது. அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயினே இருக்கணும். இந்த சில காமெடி டிராமா எல்லாம் போடுவாங்க, 100 நிமிடத்தில் 200 ஜோக் அப்படின்வாங்க. முடிச்சுட்டு வெளில வந்து பாத்தீங்கன்னா என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அங்க உட்காந்து சிரிச்சிருப்பீங்க. இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னா உழுந்து சிரிப்பீங்க. வெளில வந்த உடனே அண்ணன் சொல்றாரு இன்னைக்கு புதன்கிழமைனா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு. அந்த மாதிரி சிரிக்கிறதுக்காகத்தான் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்கிறார், ஜெயிக்கிறதுக்கு கிடையாது. அவரு ஏதோ 50 தொகுதியை தேர்றாரு. முதல்ல அவரு ஜெயிக்கிற மாதிரி ஒரு தொகுதி எங்கேயாவது தேட சொல்லுங்க, அப்புறமா 50க்கு போலாம். ஒரு தொகுதியில கூட சீமான் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. 8% ஓட்டு வாங்கினாங்க, ரெகக்னிஷன்லாம் வாங்கினாங்க. ஆனா ஒரு கவுன்சிலர் கூட வாங்க முடியல. ஏன்னு யோசிச்சிங்களா? அதை யோசிச்சு பதில் தெரிஞ்சதுன்னா அப்ப தெரியும் இது என்ன லட்சணத்துல இருக்கும் அப்படின்னு. சார், இது